Hello juniors, attempt to murder, attempt to commit culpable homicide, attempt to commit suicide, attempt to commit robbery or dacoity. இந்த வரிசையில் இது போன்று எக்ஸ்பிரஸாக அதாவது வெளிப்படையாக சொல்லப்பட்டவை தவிர சொல்லப்படாத அதாவது attempt to commit other offenses அதை பற்றி தெரிந்து கொள்ள நாம் எங்கே செல்ல வேண்டும் என்றால் 511 ஆஃப் தி சிஆர்பிசி. இதுதான் இந்த ஐபிசிலே லாஸ்ட் ப்ரொவிஷன். இங்கே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா punishment for attempting to commit offenses punishable with imprisonment for life ஆர் அதர் இம்ப்ரிசன்மெண்ட். ரெண்டு இதை சொல்கிறாங்க. ஒன்று சிறை தண்டனை, இன்னொன்று வந்து ஆயுள் தண்டனை சொல்கிறாங்க. இப்போ இந்த குற்றத்தை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குற்றத்தை செய்ய காரணமாக இருந்தால் மற்றும் அந்த குற்றத்தை செய்வதற்கு ஏதேனும் முயற்சி செய்தால் இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். அப்போ என்ன பனிஷ்மெண்ட் கேட்டிங்கன்னா 1/2 ஆஃப் தி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு, அதே போல் 1/2 ஆஃப் தி லாங்கஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். சாதாரண சிறை தண்டனை இருந்தால் அதில் வந்து அதிகபட்ச தண்டனையில் பாதி, அதே ஆயுள் தண்டனை இருந்தால் அதில் பாதி சொல்லியிருக்காங்க. அது அல்லது ஃபைனு அல்லது போத். இதுதான் இதை பனிஷ்மெண்ட் விவரம். இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா 2 இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பின்னு. ஏல சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏ என்ற நபர் நகைகளை திருட வேண்டி அந்த நகை பெட்டியை வந்து உடைக்கிறாரு. அவர் உடைச்சிட்டு பார்த்தா அதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வரிசையில் என்ன பண்ணுறாரு, இந்த செக்ஷன் படி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நபர் ஏ என்ற நபர் மீது இந்த செக்ஷன் படி வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் பியில் பார்த்தீங்கன்னா, ஏ என்ற நபர் இசட் என்ற நபரின் பாக்கெட்டில் கைவிட்டு பார்க்குறாரு. அதில் வந்து பாக்கெட்டில் எதுவுமே இல்லை. அதான் ஸோ அந்த வரிசையில் இந்த பிரிவின் கீழே ஏ என்ற நபர் மீது கேன் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் ரெண்டுமே. இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும், ஓகே தானே, அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை எப்படி பாதியாக பிரித்து கொடுக்குறது அப்படின்னு டவுட் வரும் இல்லையா. இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம எங்கே போகணும்னா, நேராக 57 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோடுக்கு போகணும். அது வந்து ஃப்ராக்ஷன், அதை கணக்கீடு பண்ணியிருப்பாங்க. லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கீடு பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அஃபென்ஸை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காகவே நம்ம அங்கே போய் கணக்கீடு பண்ண அந்த விஷயத்தை எடுத்துக்கணும். அது எப்படின்னா, லைஃபுங்கிறத 20 வருஷமாக நம்ம கணக்கீடு பண்ணி அதில் பாதி தண்டனை கொடுக்கணும். இதுதான் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் தி அந்த செக்ஷன் 57. இதுக்கு ஈக்குவலாக அந்த ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக உள்ள பிஎன்எஸ்எஸ் செக்ஷனை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6 ஆஃப் தி பிஎன்எஸ்எஸ் அதே சேம் கண்டென்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் செக்ஷன் 511 இருக்கு இல்லையா, அதே பொறுத்த வரையில் அந்த பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து 69 ஆஃப் தி பிஎன்எஸ்எஸ். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த ஒற்றுமை. அந்த 57ஐயும் அந்த 511ஐயும் சேர்த்து தான் பார்க்கணும். அதே போல் இந்த மாதிரி பிரிவின் கீழே நம்ம வந்து எப்படி கேஸ் போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தெஃப்ட் அஃபென்ஸ் இல்லைங்களா. தெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 379 ரெண்டு வித் 511 அந்த ஆஸ்பெக்டில் தான் கேஸ் போடுவாங்க. சரிங்களா, தேங்க்யூ.